அனைவருக்கும் வணக்கம். டீ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கன்சியூம்டு பெவரேஜ். உலகத்தில் அதிக மக்கள் பயன்படுத்துறது அவங்களுடைய பயன்படுத்துகிற பானம் டீ. டைப்ஸ் ஆஃப் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, லெமன் டீ, மசாலா டீ, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். டீ இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப். ஃபார்மர்ஸ்க்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிராப் டீ. டீ இண்டஸ்ட்ரி லேபர் இன்டென்சிவ் செக்டர். இது நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் யுனைடெட் நேஷன்ஸ் எவ்ரி இயர் 21st மே அதை இன்டர்நேஷனல் டீ டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டில் நிறைய இடத்துல டீ ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் டீ ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் டீ ஃபெஸ்டிவல் இந்தியாவில், டார்ஜிலிங்கில் டீஸ்டா டீ ஃபெஸ்டிவல். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது யுஎஸ்ஏல சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் டீ ஃபெஸ்டிவல் ரொம்ப பாப்புலர். கனடாவுடைய டொராண்டோ டீ ஃபெஸ்டிவல், ஜெர்மனில் பெர்லின் டீ ஃபெஸ்டிவல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டீ ஃபெஸ்டிவல். அந்த டீ உடைய சிக்னிஃபிகன்ஸ், அதுக்காக நடத்தப்படுகின்ற ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ இந்தியா வேர்ல்டிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ. இப்போ ஹையஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா சைனா. அப்புறமா டீ எக்ஸ்போர்ட்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இந்தியா. கென்யா, சைனாக்கு அப்புறமா இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். டோட்டல் குளோபல் டீ ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 7 பில்லியன் கேஜி. லாஸ்ட் இயருடைய டோட்டல் டீ ப்ரொடக்ஷன் 7 பில்லியன் கேஜி. அதில் இந்தியாவுடைய ஷேர் 1.3 பில்லியன் கேஜி. ஸோ இந்தியாவில் உற்பத்தி ஆகிற டீல 80% டீ ப்ரொடக்ஷன் இந்தியாவுடைய டீ ப்ரொடக்ஷன் அஸ்ஸாம்லையும் வெஸ்ட் பெங்காலையும் நடக்குது. அஸ்ஸாமில் அஸ்ஸாம் வேலி அது இம்பார்ட்டன்ட் டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கிற இடம். வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் இம்பார்ட்டன்ட் டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கிற இடம். ரிமைனிங் 20% ஆஃப் இந்தியாஸ் டீ ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு, கேரளாவில் டீ உற்பத்தி ஆகுது. இந்தியாவுடைய டீ ஃபைனஸ்ட் வெரைட்டி, வேர்ல்டுடைய ஃபைனஸ்ட் வெரைட்டியில் இந்தியன் டீஸ், அஸ்ஸாம் டீ, டார்ஜிலிங் டீ, நீல்கிரிஸ் டீ, இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வருது. இந்தியாவுடைய டீ இண்டஸ்ட்ரி, அதனுடைய ப்ரொமோஷன், அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்கனைசேஷன் டீ போர்ட் ஆஃப் இந்தியா. டீ போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டாவில் இருக்கு. இதனுடைய ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் துபாயிலையும் மாஸ்கோலையும் இருக்கு. பர்பஸ் இன்டர்நேஷனல் டீ எக்ஸ்போர்ட், இந்தியாவிலிருந்து டீ எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டீ போர்ட் ஆஃப் இந்தியா. இதில் கோஆப்ரேட்டிவ்ஸ், டீக்கும் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டீ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனோட ஹெட் ஆஃபீஸ் குன்னூரில் இருக்குது. அது இன்கோசர்வ். அப்படி அது என்னன்னா தமிழ்நாடு ஸ்மால் டீ க்ரோயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் டீ ஃபேக்டரிஸ் ஃபெடரேஷன். இது ஆரம்பிக்கப்பட்டது 1965ல். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 30,000 ஸ்மால் டீ க்ரோயர்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய டீ லீஃபை சப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதன் மூலயமா டீ ப்ரொடியூஸ் ஆகுது. அவங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்குது. இதில் எவ்ரி இயர் 13 மில்லியன் கேஜி, 13 மில்லியன் கேஜிஸ் எவ்ரி இயர் டீ ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த இன்கோசர்வில் 16 கோஆபரேட்டிவ் டீ ஃபேக்டரிஸ் அதில் இருக்குது. அந்த இன்கோசர்வுடைய ஒரு முக்கியமான பிராண்ட் ஊட்டி டீ. அந்த ஊட்டி டீ தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அவங்க ரன் பண்ணுற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ஸ்கீம் நடத்துகிற ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், ரேஷன் கடையில் சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறதன் மூலயமா அந்த நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்மால் டீ க்ரோயர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது. அவங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது. இது நம்ம தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் உடைய ரேஷன் ஷாப்பில் லாஸ்ட் இயர் டீ சேல்ஸ் அரௌண்ட் 2600 மெட்ரிக் டன். அது 2.6 மில்லியன் கேஜி சேல் ஆகுது. இதன் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கிற நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்மால் டீ க்ரோயர்ஸ் ஃபார்மர்ஸ் பலன் அடைகிறாங்க. இப்போ இந்த டீ செக்டார், டீ இண்டஸ்ட்ரி, அதில் இப்போ ரீசெண்டாக யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 50% டேரிஃப், ஸ்டிஃப் 50% டேரிஃப்னால ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டீ எக்ஸ்போர்ட், நம்ம மேஜராக இந்தியாவில் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய டீ எக்ஸ்போர்ட்டுக்கு இது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா வேர்ல்டு வைடு நமக்கு காம்படிஷனாக இருக்கிறது ஸ்ரீலங்கன் டீ,
கென்யன் டீ, சைனீஸ் டீலாம் வருதுன்னா அவங்களுடைய ரேட்டோட கம்பீட் பண்ணணும். நம்மளும் வந்து எவ்ரி இயர் யுஎஸ்ஏக்கு மட்டுமே அரௌண்ட் 17 மில்லியன் கேஜி 17 மில்லியன் கேஜி யுஎஸ்ஏக்கு மட்டுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டேரிஃப் 50% டேரிஃப்ங்கிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அப்போ கவர்மெண்ட்டுடைய பாலிசி இன்டர்வென்ஷன்ஸு, அப்புறம் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுலேயுமே வந்து நம்மளுடைய இந்த டீ செக்டார், டீ எக்ஸ்போர்ட் இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த குவாலிட்டி, டீ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரிங் நியூ மார்க்கெட்ஸ், இப்போ அனுப்புகிற கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் வேற கண்ட்ரீஸு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நியூ மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்தியன் டீ செக்டார், டீ இண்டஸ்ட்ரிக்கு ஹியூஜ் ஸ்கோப் கிடைக்கும். அதனுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுலேயும் கோஆப்ரேட்டிவ் செக்டார், கோஆப்ரேட்டிவ் டீ ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஏற்படுத்தும் போது ஸ்மால் டீ க்ரோயர்ஸு, ஃபார்மர்ஸு அவங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.